ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா Glowroad ஆப்பில் வேலட் கேஷ் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படி எப்படி யூஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு பிடிச்சா இருக்கவங்க பேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மீஷோவோட பெட்டர் ஆப் Glowroad, அப்படியே Glowroad ஹால் வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம Glowroadல வேலட் கேஷ் எப்படி ஏர்ன் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஸோ Glowroad அப்ளிகேஷன் பண்ணி சொன்னோன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் Glowroadல ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் பண்ணுற சிம்பிளான டாஸ்க்குக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலட் கேஷ் கொடுப்பாங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட்டை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட்டை ஆட் காட்டுறீங்க, அந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் வேலட் கேஷ் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் தான், ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும் போது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டாஸ்க் பண்ணுறதுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேலட் கேஷ் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா Glowroad ஆப்பில் உங்களுக்கு டெய்லி ரிவார்ட்ஸ்னு இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே வேலட் கேஷ் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளுக்கு தங்குன மாதிரி நீங்கள் வேலட் கேஷ் இந்த லிமிட் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணலாம், 200 ரூபாய்க்கு வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம், 300 ரூபாய் வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வேலட் கிரெடிட் ஏர்ன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு லைவாகவே பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஸ்க்ராட்ச் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு 3 ஸ்க்ராட்ச் கார்டு விசிபிளாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குற மாதிரி இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஓப்பன் ஆக போகிற ஸ்க்ராட்ச் கார்டு, அதுக்கு இன்னிலேருந்தே டைமிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஆக முதல்ல ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு தான். இப்போ இந்த ஸ்க்ராட்ச் கார்டை நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 ருபீஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 50 ருபீஸ் பார்த்தீங்கன்னா Glowroadல நம்மளுக்கு வேலெட்டில் ஆட் ஆகிடும். இந்த அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இந்த அமௌண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் லிமிட் இருக்குது. ஒரு மாதம் டைமிங் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த அமௌண்ட் யூஸ் பண்ணனா அந்த அமௌண்ட் எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஏன்னா டெய்லியுமே நீங்கள் வேலட் கேஷ் ஏர்ன் பண்ண போகிறீங்க, எக்ஸ்பயர் ஆனால் ஆகட்டும். ஸோ டெய்லியுமே நம்மளுக்கு புது அமௌண்ட் வர போகிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் Glowroadல ஸ்க்ராட்ச் கார்டு மூலமாக ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா Glowroadல மை வேலட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு மூலமாக 50 ரூபாய் ஏர்ன் பண்ண பார்த்தீங்கன்னா அது கூட இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கூடவே இந்த அமௌண்ட் எப்போ எக்ஸ்பயர் ஆகும் இன்னொன்றும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்குள்ளே நீங்கள் அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணுறங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் Glowroadல ஈஸியாக நீங்கள் வேலட் கேஷ் ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் எங்கே ஆட் ஆகுன்றதை பார்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுற வேலட் கேஷ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஸோ Glowroadல நீங்கள் வாங்குகிற ஒரு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த வேலட் கேஷ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைவாகவே ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி எப்படி அந்த வேலட் கேஷ் யூஸ் பண்ணுறது பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு பை நோன்னு கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட். ஸோ பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாருமான ஆன்லைன் பேமெண்ட்டுமே அவைபிளாக இருக்குது அண்ட் கேஷ் ஆன் டெலிவரியுமே அவைபிளாக இருக்குது. ஸோ இதை நான் ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தா எனக்கு வேலட்லேருந்து 5% யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்டோட விலையிலேருந்து ஒரு 5% வேலட் அமௌண்ட்டை யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் தராங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு 5% மட்டும் நீங்கள் வேலட் அமௌண்ட் யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ராடக்ட் டோட்டல் அமௌண்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலட் அமௌண்ட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 7% நீங்கள் யூஸ் பண்ணால் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்டினம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. 3 மாதத்துக்கு 100 ரூபாய். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் 7% வேலட் அமௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ண மாதிரி. ஓகேங்களா? ஸோ 5க்கும் 7க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ நார்மலாக 5% டிஸ்கவுண்ட்டே ஓகேன்னா நீங்கள் Glowroad அதிகமாக ரீசெல்லிங் பண்ணுறீங்கன்னா அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி நீங்கள் 7% நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் மெத்தடில் மட்டும்தான் இந்த வேலட் கேஷ் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவே நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி சூஸ் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க. ஸோ கேஷ் ஆன் டெலிவரி சூஸ் பண்ணக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலட் கேஷ்ன்ற ஆப்ஷனே உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். ஸோ வேலட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஒன்லி ஃபார் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலட் கேஷ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது நீங்கள் வேலட் கேஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.